அதிகாரம் 41. கர்த்தர் எசேக்கியேலுக்கு தேவாலயத்தின் தரிசனத்தை காண்பிக்கிறார். அதன் விவரமும் அதன் அளவுகளும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தூண் ஆதாரங்களின் அளவுகள், வாசல் நடை, ஆலயத்தின் சுவரும் சுற்றுக்கட்டுகளும், சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள், மாளிகை, பிரத்யேகமான இடத்திற்கு முன்னிருந்த மாளிகை, மாளிகை கட்டப்பட்டிருக்கிற விதம், ஆபரணங்கள், பலிபீடம், தேவாலயத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே உள்ள வாசல்கள், பழங்காலத்து கட்டிடங்களுக்கும் தற்காலத்து கட்டிடங்களுக்கும் கட்டுமான முறைகளில் வித்தியாசம் இருக்கும். கட்டிடங்களின் அளவுகளும் அமைப்புகளும் இடத்திற்கு இடமும் தேசத்திற்கு தேசமும் மாறுபட்டிருக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரில் தச்சு வேலை பார்க்கிறவர்களும் கட்டுமான வேலை பார்க்கிறவர்களும் இந்த அளவுகளை எளிதாக புரிந்து கொள்வார்கள்.